விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவங்க தாத்தா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்றாரு. அத கேட்டு தாத்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னோட பேத்தி காவேரி கர்ப்பமா இருக்காளா? இதோட சந்தோஷம் என்னப்பா இருக்கு? நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போது. உடனே வந்து காவேரி ஏன்பா கூட்டிட்டு வரல? அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து காவேரி சொன்ன விஷயத்த எல்லாமே வந்து விஜய் சொல்றாரு. இல்ல தாத்தா, காவேரி வர முடியாது தாத்தா. ஏன்னா அவ வந்து அங்கருந்து நான் சந்தோஷமா வரணும்னு சொல்லிட்டு சொல்றா தாத்தா. அவ சந்தோஷமா இருக்கணும்னா இங்க வெண்ணிலா இருக்கால்ல தாத்தா. அது எப்படி தாத்தா முடியும்? ஆமாப்பா, அவ சொல்றதும் கரெக்ட்டு தானே. எப்படிப்பா அவ இங்க வருவா? வெண்ணிலா இங்க இருக்கும்போது முதல்ல வெண்ணிலாக்கு முதல்ல பேக் பண்ணி அனுப்பிச்சிடணும்ப்பா. இதெல்லாம் வேலைக்கே ஆவாது அப்படின்னோனே, அவங்க தான் போகவே மாட்டேங்கிறாங்களேப்பா. இப்ப என்னப்பா பண்ண போற? அப்படின்னோனே, வேற வழியே இல்ல தாத்தா. அந்த ஆள் வரட்டும். யாரு? வெண்ணிலாவோட மாமாவா? ஆமா தாத்தா. அவர்கிட்ட பேசி தான் எப்படியாவது வெண்ணிலாவோட மாமாவையும் வந்து இங்க வீட்ட விட்டு அனுப்பணும் தாத்தா. காவேரி சீக்கிரமா வரணும்னா நம்ம இத செஞ்சு தான் ஆவணும். அதுவும் அவங்களே சம்மதிச்சு போற மாரி செய்யணும் தாத்தா. அப்பதான் காவேரிக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னோனே, சரிப்பா வந்தோனே நம்ம பேசலாம் அப்படின்றாங்க. அதே மாரி வெண்ணிலாவோட மாமாவும் வராரு. அவர பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றதோடனே, சொல்லுங்க பெரியவரே என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. அந்த பொண்ண வச்சுட்டு இங்க இருக்கிறது தப்புங்க அப்படின்னோனே, இதுல என்ன தப்பு இருக்கு? எப்படியும் அவங்க 2 பேரும் கல்யாணம் தானே பண்ணிக்க போறாங்க. இதுல நாங்க இங்க இருந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. இங்க பாருங்க, நீங்க பேசுறது ஏதாவது சரியா இருக்கா? நீ அமைதியா இரு விஜய், நான் பேசிக்கிறேன் அப்படின்னோனே, இங்க பாருங்க, விஜயும் காவேரியும் ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் வாழ போறாங்க. இப்பன்னு இல்ல, எப்பவுமே அவங்க அப்படிதான் இருக்காங்க. விஜய் மனசுல காவேரியும், காவேரி மனசுல விஜய் தான் இருக்கா. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க. கல்யாணம் ஆன ஒரு பையன வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றதும் தப்பு. அந்த பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதும் தப்பு. தாத்தா சொல்றாரு. அதுக்கு வந்து இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த பொண்ணும் வந்து இவரும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு தான் இப்ப இங்க இல்லையே. அப்புறம் என்ன? எங்க வீட்டு பொண்ண ஏத்துக்கினா? ஏற்கனவே இந்த விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன். மறுபடியும் ஏதாவது பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படின்னு சொல்லிட்டு கைய முறுக்குற விஜய். என்னப்பா நீ? எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டுறது தப்புப்பா அப்படின்றாங்க. தெரியுதுல்ல. அப்போ சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னோனே, இங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு தேவையான செட்டில்மெண்ட் பணம், அந்த பொண்ணுக்கு வந்து அது வசதியா வாழ்றதுக்கு பணம் எல்லாமே நாங்க குடுத்துடுறோம். தயவு செய்து அந்த பொண்ண கூட்டிட்டு நீங்க போயிடுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. வெண்ணிலா ஒத்துக்க மாட்டேங்கிறா. நான் என்னங்க பண்ண முடியும்? நான் வெண்ணிலா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். வெண்ணிலா விடாப்பிடியா இருக்கா. விஜய் கூட தான் வாழ்வேன். விஜய் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்றா. நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்றாரு. இங்க பாருங்க, நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். எனக்கு அது நல்லாவே தெரியும். வெண்ணிலாக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். புரிய வச்சு எப்படியாவது சீக்கிரமாவே வந்து வெண்ணிலாவை இங்கேருந்து கூட்டின்னு போக பாருங்க. அப்படி இல்லைனா நடக்கிறதே வேறன்னு விஜய் சொல்லிட்டு இருக்கும்போது வெண்ணிலா வந்துடுறாங்க. அப்படிலாம் என்ன விஜய் பண்ணுவே நீ? என்ன எப்படியாவது வெளியே தள்ளி கதவு மூடிடுவியா? அப்படின்னு இங்கே பார் வெண்ணிலா, நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. நீ தான் சொல்லிட்டு இருக்க கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. உன் பொண்டாட்டிக்கு வரவே வரல. அப்புறம் எதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? என் பொண்டாட்டி என் கூட வந்து இந்த மாதிரி நீ இங்கே இருந்தீன்னா என் பொண்டாட்டி எப்படி வருவா சொல்லு அப்படின்னோடனே, இங்கே பார் விஜய், நான் இங்கே தான் இருப்பேன். நீ என்ன தான் என்னை பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னாலும் உன்னோட பொண்டாட்டி நான் தான் அப்படின்னோடனே, இங்கே பார் இந்த மாதிரிலாம் பேசினேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே ஓடி வராரு அடிக்கிற மாதிரி. அப்போ வந்து தாத்தா தடுக்கிறாரு. விஜய் அமைதியா இருப்பா, நான் அதை பேசிட்டு இருக்கேன். இங்கே பாருமா வெண்ணிலா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த பாரு, விஜய் வந்து என் பேரனுக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. எது தாத்தா அசிங்கம்? என்னை விட்டுட்டு விஜய் அந்த பொண்ணை வந்து பொண்டாட்டி சொல்கிறானே, அதுதான் அசிங்கம் அப்படின்னோடனே, ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வந்து யோசிக்க தன்மையே இல்லையா? இப்படி பண்ணிட்டு இருக்க. அன்னைக்கு காவேரி உன்னை கூட்டின்னு வந்து இந்த வீட்டில் வைக்கலனா உன் நிலைமை என்னன்னு யோசிச்சியா? நீ இப்போ வரைக்கும் அதே நிலைமையில தான் இருந்திருப்ப. இன்னைக்கு உங்கள் மாமா வந்திருக்காருல, நீ அந்த நிலைமையில இருக்கும்போது மாமா எங்கம்மா போனாரு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருமா, காவேரி உனக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா. ஆனால் நீ கொஞ்சம் கூட அவளுக்கு நல்லது யோசிக்க மாட்டேங்கிற. அவள் புருஷனை நீ தட்டி பறிக்கணும்னு நினைக்கிற. என்னம்மா இதெல்லாம் நல்லாவா இருக்குமா நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னோடனே அப்படியே வெளில பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாருமா, சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு அப்படின்றாரு தாத்தா.